ஓப்போல வந்து ரெனோ 11 மற்றும் ரெனோ 11 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றதா இருக்காங்க. இதுல ரெனோ 11 வந்து மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனா வருது, ரெனோ 11 ப்ரோ வந்து ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனா வருது. ஸோ இந்த வீடியோல நமக்கு வந்து ஓப்போட ரெனோ 11 ப்ரோட எல்லா விஷயங்களும் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓப்போட ரெனோ 11 வீடியோ இன்னொரு வீடியோ சொல்றேன். முதல்ல இந்த போனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன்ல ஒரு 6.7 இன்ச்க்கான 1.5Kக்கான OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது வந்து கர்வ்டு OLED டிஸ்பிளேயாக வருது. சைடுல எட்ஜஸ் வந்து சைடுல கர்வாக இருக்கும். இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 1600 பீக் பிரைட்னஸ் போகுது. இது போக 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தபடியா ப்ராசர் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 3 GHz ப்ராசர் வருது. கிராபிக்ஸ்க்கு Adrenoவோட 730 GB கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஹெவியான கேம்ஸ் விளையாண்டா சரி, ஆப்ஸ் ரன் பண்ணா சரி, இது வந்து பட்டையை தீட்டும். காரணம் வந்து டாப் 10 ரேங்க்ல வரக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ போனோட ரேங்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பஞ்சமே இருக்காது. எவ்வளவு ஹெவியான கேம்ஸ் விளையாண்டா சரி, மல்டி டாஸ்கிங் விளையாண்டா சரி, கண்டிப்பா இந்த போன் வந்து கை கொடுக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன் வந்து 12GB RAM 250GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. இந்தியாவுக்கு வரும்போது என்ன ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ லான்ச் ஆன அப்புறம் அதை பத்தி தனியாக சொல்றேன். மற்றபடி RAM வெர்ஷன் LPDDR5X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுக்குறாங்க. ஸோ RAM வெர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்டோரேஜ் வெர்ஷன் கொஞ்சம் கம்மி. UFS 4.0 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து ஓகே தான். மற்றபடி இந்த போன் வந்து Android 14 OS கலர் வைஸ் 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX890 சென்சார் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.56 இன்ச்க்கான சென்சார், f1.8 ஆபர்ச்சர்ல வந்து ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் தராங்க. ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 112 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f2.2 ஆபர்ச்சர்ல வருது. மூணாவதாக ஒரு 32 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX709 சென்சாராக வருது. f2.0 ஆபர்ச்சர்ல தராங்க. இந்த கேமராவோட 2x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் இருக்கு. அதுபோக மாரிசிலிகானோட NPU அப்படிங்கிற சிப் ஒன்று கொடுக்குறாங்க. இமேஜ் ப்ராசஸிங் வந்து நல்லா இருக்கிறதுக்காக. ஸோ இந்த போன்ல இருந்து எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வரும். காரணம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் சென்சார் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பிரியர்கள் குறிப்பா வந்து இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த போன் வந்து வாங்கலாம். மற்றபடி செல்ஃபிக்காக ஒரு 32 மெகாபிக்சலுக்கான RGBW சென்சார் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX709 சென்சாராக வருது. f2.4 ஆபர்ச்சர்ல வருது. இது போய் இன்ஃப்ராரெட் சென்சரும் தராங்க இந்த போனோட. அத ரிமோட்டா கூட இந்த போன் யூஸ் பண்ணிக்கிட முடியும். மேலும் இந்த போனுக்கு வந்து 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுல USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. நெட்வொர்க்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த போனுக்கு வந்து 5Gக்கான SNSE சப்போர்ட், Dual 4G VoLTE, Dual Band Wi-Fi, Bluetooth 5.2, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக இந்த போனோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல வந்து 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்கான சூப்பர் வூக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சார்ஜர் சார்ஜ் பண்ணும்போது 0 to 100% சார்ஜ் வந்து வெறும் 27 நிமிஷத்துல 8 மணி சொல்றாங்க. ஸோ அவ்வளவு வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். கலர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த போன் வந்து Obsidian Black, Turquoise Green மற்றும் Moonstone அப்படிங்கிற 3 கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனால 41,000 அப்படிங்கிற பிரைசிங்ல இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 47,000 48,000 பிரைசிங் கிட்ட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் என்ன பிரைஸ்ல வருது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க இந்த ஓப்போட ரெனோ 11 ப்ரோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.